ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் நான். மக்களே வந்துட்டு முருகனை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கார். வெஜ்ஜு மீல்ஸ் மக்களே, மலேசியாவில் வெஜ்ஜு மீல்ஸ் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு காஜு கத்லி வ்ளாக்ஸ். இந்த வாட்டி எங்கே போக போகிறோன்னா மலேசியா போக போகிறோம். ஆமாம் மக்களே, மலேசியா போக போகிறோம். எதுக்காகனா முருகனை பார்க்க போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக மலேசியா போகிறதா பிளானே இல்லை மக்களே. ஆனால் ஒஃபிஷியல் விஷயமாக ஃபிலிப்பீன்ஸ் போகிறேன். ஸோ உஸ்பெகிஸ்தான்லேருந்து ஃபிலிப்பீன்ஸ் போகிறதுக்கு வந்து மலேசியா, அதாவது கோலாலம்பூர் வழியாக தான் வந்து ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஐ திங்க் முருகன் தான் நம்மளை கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு கோலாலம்பூர் போக போகிறோம். இங்கேருந்து கோலாலம்பூர் நைட்டு 11 o'clock ஏறினா மார்னிங் 9 o'clock ரீச் ஆகிடுவோம். மஷ்ரூம் சூப்பும் ப்ரெட்டும் வாங்கியிருக்கோம். ஏன்னா இங்கே வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸு உஸ்பெகிஸ்தானில் ரொம்ப கம்மி. மஷ்ரூம் சூப் சூப்பராக இருக்குது. பேசிக்காக ஒரு உருளைக்கிழங்கு, கேரட்டு, மஷ்ரூம் அதெல்லாம் சேர்த்து ஒரு சூப் மாதிரி. இதை சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியதான். ஸோ மக்களே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு மசாஜர் இருந்துச்சு. ஸோ மசாஜரில் வந்து ஒரு 1/2 hour அப்படியே வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஊர்லலாம் 10 minutes ஏர்போர்ட்லலாம் மசாஜே வந்து 1000 rupees வாங்குறாங்க. மால்லலாம் கூட 500 600 வாங்குறாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே கிரெடிட் கார்டில் 2 ரூபா பே பண்ணி உள்ளே சாப்பிட்டாச்சு. மசாஜரும் ஃப்ரீயாக ஒரு 1/2 hour நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. இப்போ போய் டைரெக்டாக போய் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ளைட் ஏறி தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான் மக்களே, ஃப்ளைட் ஏறியாச்சு. மலேசியா போகிறோம், முருகனை பார்க்குறோம், நூறுக்கிறோம். வாங்க போகலாம். ஸோ மக்களே, சூப்பராக வந்து மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. ஏர்போர்ட்டில் இறங்கி இந்த பேகேஜ் கவுண்டரில் வந்துட்டு பேகேஜும் வச்சாச்சு. பேகேஜ் சொல்யூஷன்ஸில் சிம் கார்டும் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து வந்து வெளியே போய் இங்கேருந்து டைம் கம்மியாக இருக்கனால டாக்ஸி பிடிச்சி போகிறோம் முருகன் கோவிலுக்கு. இங்கே வெளியே வந்தோடனேயுமே வந்து சிம் கார்டு கவுண்டர் இருந்துச்சு. அப்போது 1 dayக்கு 25 RM வாங்கினாங்க. 25 RMனா 400 ரூபா. 7 daysக்கு இருக்கும். அது வெறும் டேட்டா மட்டும்தான். ஏன்னா நமக்கு டேட்டா தான் தேவை. அது வாங்கிட்டு அடுத்து போய் ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணிவிட்டு பேகேஜை போட்டேன். பேகேஜ் வைக்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது ஒரு 18 RM போச்சு. அது ஒரு 400 ரூபா 1 dayக்கு. அதை வச்சுட்டு இப்போ வெளியே போய் டாக்ஸி பிடிக்க போகிறோம். வாங்க. கிராபுங்கிற ஆப்பில் தான் மக்களை புக் பண்ணுறேன். ஏதோ ஆக்சஸ்லாம் கேட்குது, நீங்கள் முடிச்சுட்டு வந்துடும். புக் ஸ்டாண்டர்ட் 70 RM, அதாவது 1400 rupees இங்கேருந்து. ஏன்னா இங்கேருந்து வந்து ஆல்மோஸ்ட் 70 kilometers ப்ளஸ் இருக்குது. ஸோ நமக்கு வேறு வழி இல்லை, டைமும் ரொம்ப கம்மி. அதனால் போயிட்டு தான் இருக்கணும். அங்கே புக் ஆயிடுச்சு. பெரோடுவா பெஸா புக் ஆகிருக்கு. கேப் ஏறிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். மக்களே வந்துட்டு முருகனை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கார். அப்படியே வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கலாம் போல் இருக்குது. நீங்கள் பாருங்கள்.
அதாவது மக்களே, பட்டு கேவ்ஸ் முருகன் டெம்பிள் வந்து 1890s மிஸ்டர் பிள்ளைங்கிற ஒருத்தர் வந்து ஒரு இந்த குகைக்குள்ளே வந்து கட்டினார். ஸோ அப்போ வந்து இந்த முருகன் ஸ்டாச்சுலாம் இல்லை. அப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸில் ஒரு 20-25 வருஷம் கழித்து தான் வந்து இந்த கோல்டில் செஞ்ச டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சுவே வந்துச்சு. இதுதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து டாலஸ்ட் முருகன் ஸ்டாச்சு. அது வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கோவில் எஸ்டாப்ளிஷ் ஆகி 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. மேலே இங்கேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கே வந்து இன் டோட்டல் 272 ஸ்டெப்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யார் ஃபோன்லாம் உள்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம், யார் இது கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கே குரங்குக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன வயசுலலாம் அவ்வளோ ஸ்டெப்ஸு ஏறுவோம். சின்ன வயசுனால் இப்போயும் எனக்கு சின்ன வயசு தான், ஆனால் அவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறுவோம். இப்போல்லாம் ரொம்ப மூச்சு வாங்குது. ஆக்சுவலாக முருகன் கோவிலுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தனி கனெக்ஷன் இருக்குது மக்களே. ஏன்னா எங்கள் அப்பா வந்து 28 வருஷமாக முருகன் கோவிலில் தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு. நான் சின்ன வயசுலேருந்தே வந்து முருகனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக தான் எங்கள் அப்பா கேரளாலேருந்து இண்டோருக்கு போனார். அது பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே கிடைச்சது வந்து அந்த முருகன் கோவில்னால தான். இந்த கேவே எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மலைக்குள்ளே வந்து இந்த மாதிரி கோவில் கட்டினதே வந்து எவ்வளோ அதிசயமான விஷயம், நம்பவே முடியல. நம்ம கீழே பார்த்தது வந்து வேலாயுதர் சந்நிதி. இப்போ மேலே வந்து போனால் ஸ்ரீவள்ளி தேவயானி முருகன் சந்நிதியை வந்து பார்க்கலாம். வந்து அதுக்கு இன்னொரு 50 ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் மக்கள். மக்களே, இங்கே கோவில் வந்து இங்கே இடத்துல இருக்குது. ஆனால் கோவிலில் யாருமே நிற்காமல் எல்லோரும் இங்கே என்னடா நிற்கிறாங்கன்னு பார்த்தேன். இங்கே எல்லாம் கூட்டம் போட்டு நின்றுட்டுருக்காங்க ஃபாரினர்ஸ்லாம். என்ன கூட்டம் போட்டு நிற்கிறாங்கன்னு பார்த்தா குரங்கு வந்து ஏதோ சண்டை போடுதாங்க. அதை நின்று 1 மணி நேரமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ மக்களே, தரிசனம் முடிஞ்சுது. திருப்பி இறங்கிட்டுருக்கேன். போகும்போது சொல்ல வேணாம்னு நினச்சேன், திரும்பி வரும்போது உங்ககிட்ட சொல்லிக்கலான்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் நான். ஆனால் இப்போ தான் என் லைஃப்பில் வந்து என் பார்ட்னர் வந்தப்புறம் கடவுள் கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு என் மனசில் வருது ஒரு ஃபீலிங்ஸு. ஸோ இந்த முருகன் கோவிலுக்கு வந்து நான் அஃபிஷியல் ட்ரிப்பெல்லாம் வந்தனால அவங்கள கூப்பிட்டு வர முடியல. அதே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். எப்பயுமே வந்து என்ன தான் வீடியோ எடுத்தாலும் என்ன பண்ணாலும் தனியாக எந்த இடத்துக்குமே போகிறது பெரிய கொடுமை மக்களே. யாரோ கூட இருந்தால் தான், கோவிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் யாரோ கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்கள் பார்ட்னரை டேக் பண்ணுங்கள். இல்லாட்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்ட்னரை டேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அடுத்து வந்து கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். ஸோ மக்களே, முருகனை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கே வந்து போய் ஏறிட்டு வரத்துக்குள்ளே ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. அதனால் நான் ஒன்று என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, வயசானவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி, அதுவும் நடக்க முடியாதவங்களாக இருந்தால் கூட்டிகிட்டு வராதீங்க. ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டால் அப்புறம் வந்து அவங்க கீழே இருந்துட்டு பார்க்க முடியாமல் போனால் வருத்தப்படுவாங்க. அதனாலே நிறைய பேர் நடக்க முடியாதவங்க ஏறி போகிறாங்க, அவங்களால ஏற முடியல. இங்கே வேறு எதுவும் ஆப்ஷன்ஸும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. மீதிப்படி வந்து ஒரு பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து சாப்பிட போகிறோம் வெஜ் மீல்ஸு. ரெஸ்டாரண்ட்டில் போய் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு அதுவும் காட்டுறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன். வெஜ் மீல்ஸ் மக்களே, மலேசியாவில் வெஜ் மீல்ஸ் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பி ஏர்போர்ட்
செம்ம டேஸ்ட். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது எல்லாமே. கூட்டு போகிறேன், எல்லாம் சூப்பராக இருக்கும். புடலங்காய் கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் ஏதோ பாவக்காய் சூப்பராக இருக்குது. சாம்பார், காரக்குழம்பு, ரசம் எல்லாமே இருக்குங்க. நேற்றுக்கு நைட்டுக்கு அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன். மணி 2ஆவது இங்கே மலேசியாவில். நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊரில் கிடைக்கும். டாஸ்கெட்டில், அதாவது உஸ்பெகிஸ்தான்லாம் கிடைக்காது. கிடைக்கிற இடத்துல கண்டிப்பாக விட மாட்டேன். மக்களே சாப்பிட்டு ஏர்போர்ட் போயிட்டு அடுத்து என்ன பார்க்கலாம். ஸோ மக்களே, கோவில் முடிச்சுட்டு பார்த்துட்டு இங்கே ஏர்போர்ட் திருப்பி வந்துட்டேன். ஏர்போர்ட் திருப்பி வந்து ஒரு ஸ்மால் சின்ன பாட்ஸ் மாதிரி எடுத்து தூங்கிட்டேன். அந்த பாட்ஸோட ரேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போடுறேன் நான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பாட்ஸு. இந்த பாட்ஸில் வந்து சார்ஜிங் ஸ்லாட்ஸு, லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, டிவி, கொஞ்சம் சாமான் வைக்கிற இடம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஒரு கம்ஃபர்டபுளான இடம். ஒரு 2 hours நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ஃப்ளைட்டுக்கு போகிறேன். ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே திருப்பி வரும்போது ஒரு கேபில் வந்து வந்தேன். அவர் தமிழ்காரர் தான். அவர் வந்து இங்கே 4-5 கேப் சர்வீசஸ் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ யாராவது இங்கே வரீங்க அப்படின்னா, அவர் பேர் வந்து பிரபு. அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணலாம் எனி டைம். ரொம்ப நல்லவர். நீங்கள் வந்து உங்களோட தெரிஞ்சவங்களையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இவரோட ரேட்ஸ் வந்து ஃபேராக இருந்துச்சுன்னா இவங்களை புக் பண்ணிக்கலாம். 4-5 நாளைக்கு 6-7 நாளைக்கு கூட வந்து உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணி அவர் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு கார் வேணுமோ அது வந்து அரேஞ்ச் பண்ணி தராரு. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஃபிலிப்பீன்ஸ் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு vlog வந்து ஃபிலிப்பீன்ஸ் கவர் பண்ண போகிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.